மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தேதி மட்டும்தான் மாறுகிறது. வாழ்வில் எந்தவிதமான மாற்றமோ முன்னேற்றமோ இல்லை என்று ஏக்கத்தில் வருத்தத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது விதி மாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே குரு சந்திர யோகம், ஆட்சி பலம் பெறும் சந்திரன், ஆட்சி பலம் பெறும் சுக்கிரன், சனி என 3 கிரகநிலைகளின் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் இணைந்திருந்தால் மங்களகாரகன் மோட்சக்காரகனின் இணைவு என பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதிலும் குறிப்பாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என தேதி மட்டும்தான் மாறிக்கொண்டு செல்கிறதே தவிர என்னுடைய வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நிச்சயமாக தேதி மாறக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய விதியும் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் சில நல்ல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் கூட அதைவிட அற்புதமான வாய்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் உதாரணமாக ஒரு 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நண்பர்கள். பள்ளியில் படிக்கும் போதே அவர்கள் இருவரும் சமபலம் பொருந்தியவராக பார்க்கப்படுகின்றனர். இருவரும் ஒரே மாதிரியாக திறமை பெற்று படிக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். பள்ளி படிப்பை முடிக்கும் போது ஏறத்தாழ சம மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறுகிறார்கள். கல்லூரியில் ஒரே கல்லூரியில் இணைந்து ஒரே பாடப்பிரிவினை தேர்வு செய்து படிக்கிறார்கள். கல்லூரி படிப்பை முடிக்கும் போதும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக சம மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று சமபலம் பொருந்தியவர்களாக கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்க்கப்படுகிறார்கள். அப்போது இருவரும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதை பார்த்து இருவருமே அந்த வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கிறார்கள். அப்படி விண்ணப்பிக்கும் போது இருவருமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அழைக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார், மற்றொருவர் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் நிராகரிக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் ஒருவர் சற்று சரளமாக விரைவாக பேசுகிறார், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக பேசுகிறார். இதை தவிர இருவரிடமும் வேறு எந்த விதமான குறைகளையும் கண்டுபிடித்து விட முடியாது. அந்த அளவிற்கு சமபலம் கல்வியில் பொருந்தியவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அந்த வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் உடனடியாக மனம் உடைந்து விடவில்லை. உடனே தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துகிறார். ஒரு மிகப்பெரிய பயிற்சி நிறுவனத்தில் இணைந்து தனது பயிற்சியை மேலும் மென்மேலும் எடுத்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது நிரந்தர அரசு வேலை வாய்ப்பிற்கான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பானது வெளியிடப்படுகிறது. இருவரும் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கின்றனர். இருவரும் அந்த தேர்வில் பங்கு பெறுகின்றனர். பங்கு பெற்று இருவரும் தேர்வு எழுதி முடிக்கின்றனர். தேர்வு முடிவானது வெளியிடப்படுகிறது. அப்போது நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று அரசு வேலையில் நிரந்தர வேலையில் இணைகிறார். ஏற்கனவே மிகப்பெரிய நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்ட அந்த நபரோ அந்த தேர்வில் தோல்வி அடைந்து விடுகிறாருங்க. இது போன்றுதான் சில நேரங்களில் நல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கூட அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே சில விஷயங்களில் மறுக்கப்பட்டாலும் அவற்றை எண்ணி உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் தளர்ந்து விடாதீர்கள். அதிகப்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே சமயம் ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த நபர்
தோல்வி அடைந்ததற்கான காரணம் அந்த நிறுவனத்தின் பணிச்சுமை உள்ளிட்ட பல காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த நிறுவனத்தில் இணைந்ததற்கு பிறகு அதே நிலையில் அப்படியே நீடித்து விடலாம் என்ற மனநிலையும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாக அந்த நிலையை மாற்றி அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே பயிற்சியை அதிகப்படுத்துங்க. அப்படி பயிற்சியை அதிகப்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து சூரியனும் வலம் வருகிறாருங்க. சூரியன் 6ல் இருப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய திறமையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குருவுடன் இணைந்து சந்திரனும் வலம் வர போகிறார். சந்திரனும் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் 7ல். வளர்பிறை சந்திரனாக அடுத்து பயணிக்க போகிறாருங்க. குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்ற சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் தெல்ல தெளிவாக ஏற்படுத்தி காட்டுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 3ல் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி 2ல் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் இணைந்திருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சனி மற்றும் ராகுவின் இணைவு இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு என இருமே மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கிறது. எனவே மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் சந்திக்க முடியும். மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகரான செவ்வாயும் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. எனவே சில நேரங்களில் வீண் விரய செலவுகளும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. அதே சமயம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று விரைவாகவும் துரிதப்படுத்தவும் வேண்டாம். அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் 5ல் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலகி முன்னேற்றமும் நன்மையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் திறமை இல்லை, தோஷம், பல்வேறு வகையான தடை என்று சொல்லக்கூடிய சூழல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக
5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே விலகி முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தேதி மாறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும்.